பெண்கள் போல வந்து பிஹேவ் பண்றான். இதனால தான் அந்த பொண்ணு அவன விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள முன்னாடியே நீங்க சொன்ன யாருக்கும் நம்முடைய பெர்சனல் லைஃப் தெரியாது. தெரியாமலே அட்டாக் பண்ணும்பொழுது எதனால? இல்ல அததான் நான் சொன்னேன்ல. இப்போ வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது எனக்கு தெரியும் நம்ம டிவோர்ஸ் பண்றோம். பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் நம்மளை வந்து ஓவர் கம் பண்ண போகுது. அப்படிங்கும்போது எனக்கு அது நல்லாவே தெரியும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வரும் அப்படின்னு. ஏன்னா நான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செஞ்சேன், நான் வந்து சோஷியல் மீடியாலேயே நான் சொன்னேன். அப்போ வந்து அதுதான் எப்போ வந்து நம்மளை பத்தி தெரிய வருதோ அப்போ வந்து அவங்களே நம்மளை புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு வந்து என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த புரிதல் வர்றது வரைக்கும் நான் காத்திருக்கணும். நான் வந்து அவசரப்படக்கூடாது. நீங்க சொன்னது மாதிரி அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விவாகரத்து எனக்கு மட்டுமா ஆகுது? இப்ப நான் வந்து ஒரு ஃபெமின் கேரக்டரோட இருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபெமின் கேரக்டரோட இருக்கிறது வேற, ஃபெமினிசம் வேற. அந்த புரிதல் ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நான் விவாகரத்து பண்ணும்போது ரொம்ப பயந்தேன்.